ஏண்டி ஓ ஹவுஸ் ஓனர் வீட்டு பொம்பளை அத்தாண்டி சேட்டு பொம்பளை அதுகிட்ட எப்ப பாரு காசு இருந்துகிட்டே இருக்குது. அப்படி என்ன பண்றாங்க? சேட்டு மருங்க கிட்ட மட்டும் காசு எப்பவும் கொட்டி கிடக்குது. அந்த டிப்ஸ் தெரிஞ்சா நாமளும் அதை ஃபாலோ பண்ணலாம்ல. ஏக்கா உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த அக்கா 4 வீட்டு வாடகை வாங்குது. அவங்க வீட்டுக்காரு நைட்டும் பகலும் நல்லா சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டுறாரு. அவங்க மக ஐடி கம்பெனில வேலை பார்க்கறானாக்கோ. காசெல்லாம் வந்தா மிச்ச மகம் என்ன ஆகும்? அதான் காசு வளத்தோட நல்லா சொகுசா இருக்குது. ஆமாடி, எனக்கு என்ற வருஷம் ஒருத்தர் வருமானம் தான். நம்ம எங்க வேலை வீட்டுக்கு போறது உடம்பு வச்சுட்டு. ஏக்கா அந்த அக்கா ரொம்ப சிக்கனமாக்கும். சிக்கனமா? அவங்க வீட்ல நம்ம வீட்ல வைக்கிற மாதிரி சோறு குழம்பு பொரியல்லாம் கிடையாது. கூட்டு அவியல் சோறு குழம்பு ரசம் தயிர்னு இத்தனை வெரைட்டி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களவே சிக்கனங்கற? ஆமாக்கா. ஏக்கா அந்த அக்கா பாவக்காய் வாங்குச்சுன்னு வச்சுக்கோ. நம்ம பாவக்காய் வாங்கினா என்ன பண்ணுவோம்? குழம்பு வைப்போம் இல்ல பொரியல் பண்ணுவோம். அந்த அக்கா என்ன